வணக்கம் நேயர்களே. இனி நம்ம பார்க்க போகிறது புத்த மதத்தோட சில மந்திரங்கள். அப்போ அதுக்கு முன்னாடி 2-3 சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியாக வர்றது, தமிழ் மக்கள் சிலவங்க பயப்படுத்துறதுக்காக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் இல்லை, இது பண்ணுறதும் இல்லை, அப்போ என்டர்டெயின் பண்ணுறதும் இல்லை. அவங்களுக்கு தேவையான விஷயம் மை மாந்திரிகம், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த மை மாந்திரிகம் நீங்கள் எவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அதில் உங்களுக்கு அந்த இது கிடைச்சதா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இதில் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஆக்சுவலி நான் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. மந்திரத்தால் தான் நம்மளோட உடம்பை கட்டுப்படுத்தி அந்த மந்திரம் தான் நமக்கு மையாக யூஸ் பண்ணுற மாதிரி ஆக்கும் என்னோடய வித்தியைகள். இது நான் சும்மா சொல்லலை. நீங்கள் என்னோடய வித்தியைகள் ட்ரை பண்ணி நிறைய பேர் என்னோடய வித்தியை ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கு. அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி வித்தியை ட்ரை பண்ணுறவங்கள்ட்ட நான் எந்த மாதிரி வித்தியை கொடுத்தது, அந்த வித்தியெல்லாம் கிடைக்கும்போது அவங்க என்ன கண்டிஷனில் இருந்தது, இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கிற இந்த ஒரு புத்த மந்திரம். ഓം 4000 കൊടി കെട്ടി അതിനെ കാട്ടിൽ പറക്കാൻ വിട്ട ബുദ്ധ സന്യാസിമാരുടെ കൊടി ആവാഹിച്ച് ചണ്ടാള സ്വരൂപത്തെ എതിർത്ത ബുദ്ധൻ്റെ ശിഷ്യന്മാർ താരാദേവിയെ അഭയം പ്രാപിച്ചു. 12 യോഗിനിമാർ അതിൽ പുറപ്പെട്ടു വന്നു. തക്ഷണം ആ ചണ്ടാളനെ അടിച്ച് വിരട്ടിയതുപോൽ ഈ കുഞ്ഞിനെ ബാധിച്ച രക്തകമണ്ഡലങ്ങൾ നീങ്ങ സ്വാഹ. ഓം 4000 കൊടി കെട്ടി അതിനെ കാറ്റിൽ പറക്കാൻ വിട്ട ബുദ്ധ സന്യാസിമാർ കൊടി ആവാഹിച്ച് ഓം 4000 കൊടി കെട്ടി അതിനെ കാറ്റിൽ പറക്കാൻ വിട്ട ബുദ്ധ സന്യാസിമാരുടെ കൊടി ആവാഹിച്ച് ചണ്ടാള സ്വരൂപത്തെ എതിർത്ത ബുദ്ധൻ്റെ ശിഷ്യന്മാർ താരാദേവിയെ അഭയം പ്രാപിച്ച് 12 യോഗിനിമാർ അതിൽ പുറപ്പെട്ടു വന്ന് തക്ഷണം ആ ചണ്ടാളനെ അടിച്ച് വിരട്ടിയതുപോൽ ഈ കുഞ്ഞിനെ ബാധിച്ചിരിക്കുന്ന രക്തകമണ്ഡലങ്ങൾ நீங்க சுவாகா. இது இடையில சின்ன தப்பு வர்றது நான் இந்த மந்திரங்கள் புக்கில் இருக்கிறது. அப்போ அது பார்த்து தான் எனக்கு சொல்ல முடியல. தப்பு வந்தால் பெரிய ஒரு தப்பு வரும். அதனால் தப்பு வராமல் உங்களுக்கு எப்படி சொல்லித்தரலாம். அதனால் சில மிஸ்ஸிங் வரும், கண்டிப்பாக வரும். இது ஒரு குழந்தைக்கு நோய் வந்ததுன்னா அந்த நோயை எப்படி தீர்க்கலாம். രക്ത കമണ്ഡലങ്ങൾ, രക്തദൂഷ്യങ്ങൾ, രക്തത്തിൽ കലർந்து வர എല്ലാ நோய்களுக்கும் இது உதவும். இது புத்த மதத்தோட ஒரு மந்திரமாக்கம். இது ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா. தேங்க்யூ.